பெங்களூர் போன புதுசில் என் ஒய்ஃப் என்கிட்ட பானிபூரி வேணும்னு கேட்டால், சரி பானிபூரி தானே வா பக்கத்தில் இருக்க உடுப்பிலே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். ஏன்டா சாம்பார் வாங்கி கொண்டது இல்லாமல் இப்போ பானிபூரி வாங்கி தந்து கொள்ள போகிறேன்னு சொல்லி என்னை ஒரு முறைச்சா, சாம்பார் தாண்டி நிற்கும், சேட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். நாங்கள் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி, மசால் பூரி, அது கூட அவளுக்கு பிடிச்ச இந்த ஜாமுனையும் ஆர்டர் பண்ணிட்டேன். உண்மையாலுமே இந்த கடையில் ஜாமுன் செய்கிறது தெய்வம் தாங்க. அந்த ஜாமுன் அவர் எப்படி தான் செய்கிறாருன்னு தெரில, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுவும் அந்த ஜீராவில் ஊறி இருக்கிறப்போ அந்த ஜாமுனை கட் பண்ணுறதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த ஜாமுனை கொஞ்சம் அந்த ஜீராவோடு எடுத்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தொண்டைக்குள்ளே இறங்குறதே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இவங்க கிட்ட பானிபூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்க பானிபூரியில் அந்த ஸ்பெஷலே அந்த பானி தான். அந்த பானியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐஸ் க்யூப்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பூந்தி போட்டு நல்ல பானி ஸ்பைஸியாக கொடுத்துருப்பாங்க. மசாலா சட்டிலான காரமாக இருக்கும். அதனால் இதை சேர்த்து ரெண்டையும் நீங்கள் சாப்பிட்றப்போ சும்மா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். தொண்டையில் இறங்கும் போதே சில்லுன்னு இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக உடுப்பி போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மசால் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மசால் பூரி பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. அன்றைக்கி என்ன நினச்சாங்கன்னு தெரில, அந்த டேஸ்ட் கிடைக்கல. ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் உடுப்பி போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ண சேட்லேயே எது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அந்த சேட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மசால் பூரி ஆவரேஜ் தான்.